என் பேர் ரித்திகா. ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். நான் நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வுமன்ஸ் அதுவும் முக்கியமா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ட்ட இருந்து கேட்கிறேன். எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது காலையில. 11:30க்கு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அப்பதான் தோணவே செய்யுது. இல்லன்னா 10லேருந்து 11க்குள்ள தான் நெறைய பேர் வந்துட்டு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல தான் நாங்க சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலையில எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்க? நைட் எத்தன மணிக்கு தூங்குவீங்கன்னு கேட்டா, நைட் வந்து ஒரு 10, 11:30 அந்த மாரி தான் தூங்குறாங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா, இயர்லியரா எந்திரிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணி குடுக்கணும். நெறைய விஷயங்கள் வீட்ல வந்துட்டு பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எனக்கு சாப்பிடவே தோணுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க உடம்ப கவனிக்கிறது இல்ல. இல்லையே நான் ஹெல்த்தியா தான் சாப்பிடுறேன். மத்தியானம்லாம் நல்லா சாப்பிடுறேன். நைட்டும் நல்லா சாப்பிடுறேன். இல்லங்க. நீங்க காலையில எந்திரிச்சதுமே நோட் பண்ணி பாருங்க. அதுவும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 7 மணிக்கெல்லாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். உங்க உடம்பு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லும். பட் அது நீங்க உங்களுடைய வேலை பிஸில வந்து நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, அத கவனிக்க மாட்டேங்கிறீங்க. காலையில எந்திரிச்சு ஒரு 2 3 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அதுவும் முக்கியமா நியூட்ரிஷன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க. ரொம்ப ஹெல்த்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க செல்லுக்கான சாப்பாடு குடுத்த மாரி இருக்கும். செல்ஸ் எல்லாமே கெட்டு போனாலும், ஆ ரீஜெனரேட் ஆகலனா தான் உங்களுக்கு வந்துட்டு கேன்சர் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ செல் வந்துட்டு நல்லா ஆக்டிவா இருக்கணும். செல்ஸ் மீன்ஸ் நம்ம உடம்பு எல்லாமே செல்களால் ஆனதுதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த செல் வந்து ஆக்டிவா இருக்கணும்னா, செல்லுக்கான ஃபுட் நீங்க குடுக்கணும். ஸோ அப்படி குடுத்தீங்கன்னா, அதுவும் ஏர்லி மார்னிங் குடுக்குறப்போ, அது உங்களுடைய ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ற ஹேபிட் எடுத்துட்டு, உங்க உடம்ப ஃபர்ஸ்ட்டு கவனிங்க. உடம்ப கவனிச்சுட்டு மித்த வேலைங்கள நீங்க அழகா பார்க்கலாம். உங்களையும் பார்த்துட்டு உங்க ஃபேமிலியும் வந்துட்டு நீங்க அழகா பார்க்கலாம். ஸோ நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க, இல்ல வெயிட் கெயின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க, இல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணி கைட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்.